Hello viewers, welcome to Ravdi's Tamil Kitchen. Ravdi's Tamil Kitchen இன்னைக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைடு டிஷ்ஷா சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியிட்டோம். கடுகு வெடிச்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்க்குறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், சாம்பார் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்க்குறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் எடுத்து டொமேட்டோ பூரி செஞ்சு வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு தக்காளியோட மேலே தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா வெறும் தக்காளி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஒரு கொதி வரட்டும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை மசிச்சு கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்குக்குள்ளே இறங்கணும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணால் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பொரியல் மாதிரி வேணால் இதே மாதிரி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மேலே தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பக்கத்துலனா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் டைமு, மற்றபடி பொரியல் சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.